ஜேஎம் குரூப் கம்பெனியில் இருக்கக்கூடிய நிறுவனமெல்லாம் அவங்கள விட்டுருங்க, தோதாக மாட்டாங்க. அது பதில் அட்னஸ் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தணும். அது இல்லாமல் நீங்கள் சேவாதார நிலையில் பக்தி நிலையை ஃபாலோ பண்ணலாம். கோவிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், யாகம் வளர்த்தலாம், பூஜை செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் இறையாண்மையில் போயிருங்க. எல்லாம் அந்த ஒரு இறைநிலையில் தான் நீங்கள் இனிமேல் பயணிக்கணும். கம்பெனி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, சம்பாரிச்சிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு ஆர்டர் கிடச்சிட்டு தான் இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஓகே, அதுக்காக ஒன்றும் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் அவங்க இயல்பில் நம்ம ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் அவங்களே தோது பார்த்துக்குவாங்க. ஓகே, அந்தளவுக்கு கிரிட்டிக்கலான சூழ்நிலையெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம பாசிட்டிவாக நம்ம வேலை செய்யக்கூடிய நபர்களையும் நம்ம நேசிக்கணும். அப்படின்றப்போ அவங்களும் நமக்கு நேசிப்பாங்க. நம்ம கரெக்டாக சம்பளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க நமக்கு தேவையானதெல்லாம் அவங்க கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான் கான்செப்ட்டு. அப்பப்போ அவங்க தேவையை நம்ம ஓரளவு பூர்த்தி செய்யணும். ஓகே, அவங்க தண்ணி வேணுமா, தண்ணி வசதி, டீ வேணுமா, டீ வசதி, ஏதோ போண்டா பஜ்ஜி கேட்குறாங்களா, சரி ஏதோ ஒரு டைமில் வாங்கி கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஏதோ எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறாங்களா, கொஞ்சம் ஓட்டி காசு கூட கொடுக்கலாம். இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஏதோ சும்மா ஒரு பெட்ரோலுக்கு 150 கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் போனஸு, அதுக்கப்புறம் அதெல்லாம் மற்றெல்லாம் நீங்கள் தோது பார்த்துக்குங்க. ஓகே, அதனால் நீங்கள் இறையாண்மையில் போனீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் இல்லாமல் நீங்கள் அங்கே மெசேஜ் பண்ணுங்கள், சேவாதார்கிட்ட சொல்லுங்கள். அவங்க என்கிட்ட பதமாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அது என்ன ஏதோ அப்படின்றத நம்ம செயல்படுத்தலாம். ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீல்டு செக்யூரிட்டி சர்வீஸ் சண்முகத்தை மையப்படுத்துறதுனால அவர் எனக்கு சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. லாஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் என் முன்னாடியே நிறையா விஷயம் சாப்பிட்றாரு. எனக்கு குடிக்கிற தண்ணி கூட குடிக்கல. நானாக கடைசியாக கேட்டேன், அதுக்கப்புறம் தான் தண்ணி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, சரி கிடையாது. ஆனால் மாதேஸ்வரன் அப்படின்றவங்க இந்த கேரக்டர் எனக்கு அவ்வளோ நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி எனக்கு தோணலை. அவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி நான் சொல்கிறது ராங்காக கூட இருக்கலாம். ஆனால் இன்னும் என்னுடைய உள்ளார்ந்த நிலையில் என்னுடைய ஸ்டேட்டஸ் நிகழ்கால அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா அந்த ஆள் ஓரளவு பரவாயில்ல. அதனால் சண்முகன் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதனால் கொடுமை என்னென்னா அவர் பறவை சிம்பிள் குத்திருக்காரு. எல்லாமே என்னை தோது வச்சு செயல்படுத்திட்டு கடைசியில் நான் காரணம் இல்லைன்றது மாதிரி அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு ஏதாவது தோதாகுமான்னு பார்க்குறது, அவாய்ட் பண்ணுறது, இது எதுவுமே சரி கிடையாது. ஓகே, தோதாகாது. இன்னும் மாதம் நான் என்ன 30,000 40,000 சம்பாதிக்கிறேன். அதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. ஓகே, அதுவே அவருக்கு புரியல. தனக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் ஏதோ ஒரு விதத்தில் தோது பார்த்து ஏதோ நல்லா சம்பாதிக்கலாம். அதனால் சமுதாயத்தில் எப்படி நடந்துக்குமோ அப்படி தான் நடந்துக்கணும். எப்போ பாரு அவங்க அப்பா குறை சொல்கிறது, ஊரை குறை சொல்கிறது, அந்த கம்பெனியை குறை சொல்கிறது. ஒரு நாள் கூட அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் பாராட்டு, ஒரு நன்றி, எந்த ஒரு நல்ல விஷயமே தோதாகலை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க ஸ்கூலில் ஒழுங்காக படிக்காமல் இருந்திருக்கலாம், காலேஜில் சரியாக படிக்காமல் இருக்கலாம், இல்லை அவங்க அப்பா சரியாக வளர்த்தாமல் இருந்திருக்கலாம். அதனால் இந்த மாதிரி இறலாம் நமக்கு தேவை கிடையாது. அந்த ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குளிர் காய்ச்சல் மாதிரி நமக்கு ஏற்படுத்துகிறாரு. ஏன்னா நேற்று நடந்த வீடியோ ஒரு வாட்ச் பண்ணியிருப்பார், அந்த கிணத்து தவளை வீடியோ. ஓகே, நம்மளும் ஒரு மெடிக்கல் ரீதியாக அட்டாக் பண்ணலாம், யார் கண்டுபிடிக்க போகிறாங்க? அதெல்லாம் சரி கிடையாது. நீ உழைச்சி நீ சம்பாரித்து நீ வச்சுக்க, நான் உழைச்சி நான் சம்பாரித்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, உன் காசு எனக்கு தேவை கிடையாது, என் காசு உனக்கு தேவை கிடையாது, உன் சகவாசம் எனக்கு தேவை கிடையாது, என் சகவாசம் உனக்கு தேவை கிடையாது. ஓகே, அப்போனா தான் சரியாக இருக்கும். ஏன்னா ஏமாற்று நிகழ்வெல்லாம் நிகழக்கூடாது. ஓகே, அதனால் நீங்கள் விளைக்கிங்க. அதே மாதிரி இந்த ஜேஎம் குரூப் கம்பெனிஸ்லாம் அவங்கள கான்டாக்ட் பண்ணாதீங்க, எரர் ஏற்படுத்தாதீங்க, மிங்கிள் ஆகாதீங்க. ஓகே, நமக்கு என்ன தோதோ அது மட்டும் தான் நமக்கு சரியாக இருக்கும். மற்றதெல்லாம் பேராசை எதுக்கு? ஓகே, அது தோதாகாது. அது லேப் டெஸ்ட்டு ஃபெயிலியரான ஒரு ரிசல்ட்டு. ஓகே, நமக்கு குட் ப்ராடக்ட் தான் வேணும், குவாலிட்டி தான் நமக்கு வேணும். ஓகே, அதில் குவான்டிட்டியும் இருக்குது, அதே சமயத்தில் குவாண்டம் ஃபிசிக்ஸுமே இருக்குது, அதே சமயத்தில் உளவியலுமே இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு சரியான படம் தான் தேவை. ஓகே, அது என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு உபயோகமான ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா அது சரியான தரத்தில் இருக்கணும்ல. அதே மாதிரி தான் தரம் குறைவான பொருளை நீங்கள் வாங்குவீங்களா? வாங்க மாட்டிங்கள. அதே மாதிரி தான் நமக்கு எப்பவுமே சரியான விதத்தில் தோதாகிறது தான் நமக்கு தேவை. அப்படின்ற ஒரு கான்செப்டை மட்டும் நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுங்க. நானும் அப்பப்போ ஏதோ கேஷ் கொடுக்குறேன். ஸ்டூடியோவில் தோதாச்சுன்னா நான் உங்களுக்கு கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, அவசரப்படாதீங்க. எனக்கு எந்தளவுக்கு தோது செஞ்சு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நானும் உங்களுக்கு தோது செஞ்சு தர முடியும். ஓகே, என்னையும் பிடிச்சி சித்திரவதைப்படுத்தாதீங்க. நாங்களாம் உங்களுக்கு சித்திரவதைப்படுத்துறதுனால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் பக்குவமாக நடந்துக்குங்க. நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி. அடுத்த தகவல்,
சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, எதிர்பார்ப்பு. அவங்கள மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் நமக்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை, தன்னிலை, முன்னிலை, வெளிப்பாடு, கோட்பாடு அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தன்னிலையில் இருந்தால் போதும். அதாவது தனித்துவமாக இருக்கணும். இன்னொருத்தர் பார்த்து இன்னொருத்தர் மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவம். ஓகே. ஆனாலுமே ஒரு விஷயம் இருக்குது. நானும் யோசித்தேன், யமனோட டாக்டர் கிடையாது, கண்டிப்பாக அது தண்டனை கைதி தான் நரகத்தில். சரி, மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஆனால் என்ன எரர் ஏற்படுது அப்படின்னா, ஸ்டூடியோவில் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது அதுக்கு தகுந்த மாதிரியே எரர் ஏற்படுத்தி விட்டுறது. கம்முன்னே இருக்க மாட்டேங்குது. யாரையாவது பிடிச்சி பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சிருது, இல்லை காலங்காத்தாலும் எரர் ஏற்பட்டுது. நேரில் தான் வரணும், ஒரு டீசென்சியாக நடந்துக்கணும். எதுவுமே புரிய மாட்டேங்குது. மூவியில் புக் பண்ணுறது சிரமம், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. கேரளா ஸ்டூடியோவில் புக் பண்ணலாம், ஆனால் அமைதியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பட்டர்ஃப்ளை அட்டாக் தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் ஏதோ ஒரு வகையில் எரர் ஏற்படுத்தி விட்டுருது. ஆனாலும் சோப்பனாங்கி ஓரளவாவது நன்றி உணர்வாக இருக்குது. எவ்வளோ ரணகாலத்தை அனுபவித்தாலுமே ஓரளவு பரவாயில்ல. அதுக்கு காரணம் நரகத்தில் ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சதுனால இந்த பூலோக தண்டனைலாம் அதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஓகே. அந்த இதனால் அவரோட மையப்பாடு நான் மட்டும்தான் அப்படின்ற அது இறையாண்மை நிலையில் எனக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிலை தான். அதே சமயத்தில் நான் ஒரு டைரக்டரு, டாப் லெவல் டைரக்டரு. அதனால் நிறையா மூவிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய கேஷ் கிடைக்கும், எல்லாமே தோதாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு தான். ஆனாலும் பரவாயில்ல, குட்டு, பாராட்டு. ஆனால் எரர் ஏற்படுத்தக்கூடாது. உன்னை சார்ந்த நபர்களால் உன்னை எரர் ஆகக்கூடாது. ஓகே. என்ன கேர் செஞ்சுக்க, என் ஃபேமிலி ஓரளவுக்கு கேர் செஞ்சுக்க, என்ன தொழில் கேர் செஞ்சுக்கோ. அவசரப்படாத. நானே உனக்கு பொறுமையாக கேரளாவில் ஒரு மூவி புக் பண்ணுறேன். ஓகே. அவசரப்படக்கூடாது. ஓகே. கேஷ் தான் தேவை. ஒரு 10 lakhs இருந்தால் கூட ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா ஓசிலே மங்களமாகிறது இல்லாமல், ஓசில் பார்க்குறதும் இல்லாமல் அது கமாண்டு வேறு. ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் விமர்சனம், இலக்காரமாக நினைக்கிறது, போட்டி போடுறது, பொறாமைப்படுறது எதுவுமே தோதாகாது. அவங்கவுங்களுக்கு சொன்ன வேலையை செய்யாமல் நான் என்ன வேலை செய்கிறேன்றது அதை பார்த்துக்கிட்டு, இவங்க எந்த வேலையுமே செய்யாமல் கடைசியில் என்ன குறை சொல்லிக்கிட்டு, இவங்க தேவையானது எல்லாமே தோது பார்த்து வச்சுக்கிட்டு கடைசி அவங்க நரகத்துக்கு போகிறது தான் என்னோடய கான்செப்ட்டு. ஓகே. அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படின்றது 0வாக இருக்குது. அதனால் பொறுமையாக தான் மூவ் பண்ண முடியும். ஓகே. நேற்றே ஒரு மூவி புக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டூடியோவில் மூவ் பண்ணலான்னு நினச்சேன். நேற்று வார்மப்புக்கு எனக்கு டைம் சரியாக போயிடுச்சு. ஓகே. ஆனாலும் உன்னோட இன்வால்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். ஓகே. உனக்கு ஏதோ ஒரு மூவி அரேஞ்ச் பண்ணுற, அவசரப்படக்கூடாது. ஓகே. சரி, அடுத்த தகவல். சரி, இறுதியாக என்னென்ன தகவல் அப்படின்றது மட்டும் நம்ம டிஸ்கஷன். யாரெல்லாம் எரர் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, திலகவதி, வெள்ளச்சி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிணத்து தவளை அவங்க ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஷீல்டு செக்யூரிட்டி சர்வீஸ் சண்முகம், அதுக்கப்புறம் அப்பப்போ பேரி லாரின்சன். அவ்வளோதான் எரரு. இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. அடுத்து என்ன தோது அப்படின்றத சொல்லிடுறேன். ஆக்டர் விஜய் அப்படின்ற நபரை நம்ம தோது பார்த்தோம் அப்படின்னா, அவர் திரும்ப நமக்கு ஏதாவது தோது பார்த்தாருன்னா பரவாயில்ல, அவரே அவரை தோது பார்த்துக்கிறாரு. அது சரி கிடையாது. அது இல்லாமல் அவரெல்லாம் ஒரு பாதையில் நடந்து போயிட்டா அப்படி. ஓகே. நம்ம இனிமேல் தான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் அவருக்கு தோது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவர் தான் பயணிப்பார். நம்மளால் பயணிக்கிறதுன்ற சிரமம். அதனால் நம்ம பொழப்ப நம்ம பார்த்தா தான் நம்ம தோதாக முடியும். ஓகே. அதனால் யார் வந்தாலும் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓரளவு அனுசரித்து அவங்களுக்கு தேவையெல்லாம் ஓரளவு பூர்த்தி செஞ்சு, அதுக்கப்புறம் கேஷ் கிடைக்கிறப்போ ஒவ்வொரு விஷயமா தோது செஞ்சு கொடுத்தாலே அவங்களாம் நமக்கு நன்றி உணர்வாக நல்ல ஒரு பணியாளராக இருப்பாங்க. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நபர்களை நம்ம ஏங்க மிஸ் பண்ணணும்? ஓகே. நான் ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸுக்கு சொல்கிறேன். ஓகே. அதனால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா உடனே நீங்கள் அந்த ஆர்டிஸ்ட்டை சார்ந்து போங்க, இங்கே போங்க, அங்கே போங்க, யாரையும் சார்புத்தன்மை ஏற்படுத்தாமல்
அவங்கள ஓரளவு சுயமாக ரெடி பண்ணோம் அப்படின்னா அவங்க நமக்கு எந்த வகையிலையும் ஒரு வகையில் லாபமாக தான் இருப்பாங்க. ஓகே. ஒரு டைரக்டர்னால் ப்ரொடியூசரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். சும்மா ஒரு 4, 5 பேரை கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சும்மா ஒரு ஏதாவது ஒரு விமர்சனம் பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும் பொழப்பு ஓடாது. ஒவ்வொன்றையும் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு மரம் வளர்த்துற மாதிரி தான். ஒரு தேக்கு மரம் வளர்த்தி உடனே வெட்ட முடியுமா? அதுக்கெலாம் ரொம்ப வருஷமாகும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டருக்குமே நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக அதுதான் டைரக்டரோட பணியே. ஓகே. மற்றபடி கேஷ் ஆனது அது பை ப்ராடக்ட்டு தான். இன்ன வரைக்குமே ப்ரொடியூசருக்கு தெரியாமல் இருக்க போகுது. அதனால் அவங்களுக்கே மனசு வந்தால் நமக்கு ஏதோ தோதாகிற மாதிரி சூழ்நிலை அமைச்சு கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். அப்போ நம்ம வேலை கரெக்டாக செய்யணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே. அதுதான் என் யதார்த்தம். சரி, நீங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிக்கிங்க. நான் சம்பாதிக்கிறப்ப உங்களை கூப்பிட்றேன். ஓகே. அடுத்து நிறையா ஆர்டிஸ்ட்டை தோது பார்க்கணும். அப்போ தான் நமக்கு உபயோகமாக இருப்பாங்க. ஓகே. அடுத்து ஏடிஎம்கே சார்பாக ஒரு 100 ஏக்கர் நிலம் கேட்டிருந்தேன், காசு கேட்டிருந்தேன். அதை மட்டும் எனக்கு தோது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு தேவையானலாம் தோதாகும். ஓகே. ஆனால் இருந்தாலும் பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குது. ஓகே. அடுத்து ஸ்டாலின் டிஸ்கஷன் என்ன தகவல் அப்படின்னா, ஓகே, ரிலாக்ஸ். உங்களுடைய எண்ண உணர்வுகள்லாம் எனக்கும் புரியுது. நானும் உங்க கூட பேசணும் பழகணும் தான் நினைக்கிறேன். அவசரப்படாதீங்க. எலெக்ஷன்லாம் முடியட்டும். அது வரைக்கும் என்னை ஓரளவு கேர் செஞ்சுக்குங்க. ஓகே. சரி, உங்களுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட்ஸும் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன்.